வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான ஒரு பாயாசம் தான் செய்ய போகிறோம். கேரட் பாயாசம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் 2 கேரட் வந்து தோல் சீவி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆறின பிறகு மிக்சியில் அடித்து ஒரு கலவையை ரெடி பண்ணிக்கலாம். கூடவே வந்து 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுமே ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதுமே அதில் பாதாம் முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே பாதாம் முந்திரி வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் பாயாசத்தில் போட்ட போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். முந்திரி வறுத்த அதே நெய்யில் வந்து கேரட் கலவையை சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கலாம். கேரட்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு, அதாவது அந்த நெய்யெல்லாம் வந்து அந்த கலவையை வந்து உறிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அதை வந்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. சுகர் வந்து நல்லா கரைஞ்சதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா செவ்வரிசி, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சுகர் அளந்தோம்ல அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விடலாம். நல்லா கொதித்த உடனே நம்ம நல்லா திக்காக காய்ச்சின பால் வந்து 1 கப்பு வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான கேரட் பாயாசம் ரெடி. நல்ல கலர்ஃபுல்லான கேரட் பாயாசம். நம்ம ஃபுட் கலர் எதுவுமே இதில் சேர்க்கலை, கேரட்டோட கலர் தான். சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.